இன்றைக்கி கிச்சனில் ரஸ்கை வச்சு ஒரு டிஷ் பண்ண போகிறேங்க. ரொம்ப ஈஸியாக டேஸ்டான ஒரு டிஷ் இது. ரஸ்க்கு வீட்டில் இருந்துச்சுன்னா நம்ம இதை ஒரு ஈஸியாக பண்ணிடலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேவையான பொருளை சொல்லுதேங்க. 5 பீஸ் ரஸ்க் எடுத்திருக்கேன். 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 1/2 கப்பு நிலக்கடலை, பச்சை நிலக்கடலையை வறுத்து தோல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஏலக்காய், 10 முந்திரி பருப்பு முழுசாக வச்சுருக்கேன். 10 முந்திரி பருப்பு பொடி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். ரஸ்கெல்லாம் இதே மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ரஸ்கெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேங்க. அது கூடவே கடலையும் போட்டுடலாம். முந்திரி பருப்பு 2 ஏலக்காவையும் போட்டுடலாங்க. கொஞ்சம் கொரகொரப்பாக தண்ணி எதுவும் ஊற்றாமல் அரைச்சி எடுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடணுங்க. ரொம்ப மைய அரைக்கக்கூடாது. இப்போ இது கூடவே நம்ம தேங்காவை சேர்த்துடலாங்க. நாட்டு சர்க்கரையும் போட்டுடலாம். முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம்னா பொடி பொடி, அதையும் போட்டுடலாங்க. நெய்யையும் ஊற்றிடலாங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கலாங்க. எல்லாமே நான் கலந்து வச்சுட்டேங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சிடலாங்க. எல்லாமே ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோங்க. நீங்கள் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.